தேர்தல் மை என்பது வாக்களிக்கும் போது முறைகேடுகளை தடுக்கவும், ஒருவர் ஒரு முறைக்கு மேல் வாக்களிப்பதை தவிர்க்கவும் பயன்படுத்தப்படும் ஒரு சிறப்பு வேதியியல் திரவம் ஆகும். 1962ஆம் ஆண்டு இந்திய பொதுத் தேர்தலின் போது இது முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எவ்வாறு செயல்படுகிறது? இந்த மையில் உள்ள மிக முக்கியமான பொருள் சில்வர் நைட்ரேட் ஆகும். இந்த மை நகத்திலோ அல்லது தோலிலோ படும்போது, தோலில் உள்ள புரதம் மற்றும் உப்புடன் வினைபுரிந்து சில்வர் குளோரைடாக மாறுகிறது. முதலில் நிறமில்லாமல் இருக்கும் இந்த துகள், சூரிய ஒளி பட்டவுடன் கருப்பு அல்லது அடர் ஊதா நிறமாக மாறுகிறது. இது தோலுடன் வேதியியல் ரீதியாக இணைந்து விடுவதால், சோப்பு, ஆல்கஹால் அல்லது பிளிச்சிங் பவுடர் கொண்டு தேய்த்தாலும் போகாது. உங்கள் தோலில் உள்ள செல்கள் இயற்கையாக உதிர்ந்து புதிய செல்கள் வளரும் போது மட்டுமே இது மறையும். தயாரிப்பு மற்றும் உலரும் தன்மை. வாக்காளர்கள் வாக்களிப்பு மையத்தை விட்டு வெளியேறுவதற்குள் மையை அழிப்பதைத் தடுக்க இது மிக வேகமாக உலருமாறு தயாரிக்கப்படுகிறது. இதில் பொதுவாக 10% முதல் 18% வரை சில்வர் நைட்ரேட் கலக்கப்படுகிறது. மை விரைவாக உலர ஐசோபிரபைல் ஆல்கஹால் போன்ற பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. இந்தியாவில் இந்த மை கர்நாடக அரசுக்கு சொந்தமான மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் நிறுவனத்தால் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. ஒரு சுவாரஸ்யமான தகவல்: இந்தியாவில் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது வங்கிகளில் பணத்தை மாற்ற வருபவர்கள் மீண்டும் மீண்டும் வருவதைத் தடுக்க இதே தேர்தல் மை பயன்படுத்தப்பட்டது.